ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவிமா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பிக் சைஸு. உங்களுக்கு என்ன சைஸ் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஃப்ரேமில் வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டோன் செயின் வந்து நவுறாமல் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்ததுக்கப்புறம் கம்மு போட்டு ஒட்டாமல் அப்படியே நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுங்க. ப்ளவுஸில் ஸ்டோன் செயின் நம்ம ஃபிட் பண்ணுறப்ப ஸ்டிச்சஸ் கொடுத்தா தான் பெஸ்ட்டு. நம்ம அப்போ வந்து குளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணோன்னா சீக்கிரமாகவே கருத்துடும் அந்த செயின் வந்து. அதனால் நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி கம்மு போட்டு ஒட்டிக்கோங்க. லைட்டாக கம்மு போட்டு ஒட்டுங்க பழகிற வரைக்கும். பழகினதுக்கப்புறம் நீங்கள் கம்மு யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து இப்போ கம்மு போட்டு ஒட்டாமல் தான் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்து முடிச்சு போட்டு கீழே ஃப்ரேம்லேருந்து வெளியே எடுத்திருக்கேன். இந்த செயின் ஸ்டிச்சில் வந்து இந்த ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் இடையில நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுலேருந்து சைடில் அந்த ஸ்டோன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த சைஸுக்கு நம்ம போகணும். மேலே ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே ஸ்டெயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்ததுக்கு மேலே போகிறதுக்காக அந்த சென்டரில் ஒவ்வொரு ஸ்டோனையும் நம்ம பிரிக்கிற மாதிரி இடையில ஸ்டெயின் ஸ்டிச் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தோன்னா தான் அந்த ஸ்டோன் செயின் வந்து ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக வரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க, நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். யாராவது ஃப்ரீயாக ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே ஒரு செயின் ஸ்டிச், மறுபடியும் சென்டரில் மேலே போயிட்டு மேலே ஒரு செயின் ஸ்டிச், அதுலேருந்து சைடில் வரணும். அந்த ஸ்டோன் எந்த அளவுக்கு இருக்கோ அதில் இது வந்து கரெக்டாக பார்த்தோன்னா ஷேப்பில் வரும், மேலேயும் கீழேயும் வர மாதிரி. ஸ்டோன் செயின்லேயும் 2 டைப் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் டைப். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் செகண்ட் டைப் பார்க்கலாம். இந்த 2 டைப்பில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ, எது ஈஸியாக இருக்கோ அதையே நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள். ஸ்டோன் செயினை வந்து நிறைய பேர் ஸ்டிச் பண்ணாமல் ப்ளவுஸில் வந்து அப்படியே கம்மு போட்டு ஒட்டியே கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. பீடு வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்டோன் செயினையும் ஸ்டிச் பண்ணி தான் கொடுக்கணும். அப்போ தான் அது நீட் ஃபினிஷிங்கில் வரும். ஸ்டோன் செயினை நம்ம ஒட்டுறப்ப ஒரு இடத்துல ஃபுல்லாகவே ஒட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல பிரிஞ்சிச்சுன்னா அது ஃபுல்லாக வந்துடும். அப்புறம் கஸ்டமர் மறுபடியும் நம்மளை தேடி வரமாட்டாங்க அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துச்சுன்னா. அதனால் சின்ன சின்ன விஷயத்தையும் கரெக்டாக பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓவரால் எண்டு நாட்டு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோன்னா உங்களுக்கு புரியலைன்னா நான் பென்சிலை ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஒரு மாதிரி வரும் மேலே கீழேயும். இந்த பாக்ஸ் ஸ்டிச்சுக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அந்த மாதிரி தான் வரும். நம்ம போட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரேமை பின்னாடி திருப்பி பார்த்தாலும் இந்த மாதிரி தான் வரும். அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டுட்டு எனக்கு முன்னாடி போட்டதையும் ஃபோட்டோ அனுப்புங்க, பின்னாடி நீங்கள் போட்டதையும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.